Hello friends, welcome to our channel Promise Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீணா போன ஒரு டார்ச் லைட் வச்சு தான் இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் பார்க்க போறோம். இந்த கிராஃப்ட் ஐடியா எனக்கு எப்படி வந்ததுன்னா நைட் வாயை கொடுத்து வம்பல மாட்டிட்டு எங்க அம்மா தூக்கி அடிச்சாங்க இத வச்சு தான். அப்பதான் இத வச்சு ஏதாவது கிராஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சேன். சோ அதுல வந்தது தான் இந்த ஐடியா. இப்போ நான் வந்துட்டு இந்த டார்ச் லைட் எடுத்துட்டு ஒரு கம்பி வச்சிட்டு அதை சூடு பண்ணி அதில் வந்துட்டு நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கேப் விட்டு அங்கங்கே நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். அந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துலலாம் நான் சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூத்தன் பண்ணிக்கிறேன். நான் ஹோல் போட்ட இடத்துல வந்துட்டு அந்த சாண்ட் பேப்பர் வச்சு ஸ்மூத்தன் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு பேக் சைடு இருக்கு இல்லையா, அந்த பேக் சைட்லேயும் நான் அந்த சாண்ட் பேப்பர் வச்சு தேய்ச்சி விட்டுக்கிறேன். ஏன்னா அது சொரன்னு இருந்தால் தான் நம்ம அடுத்து அந்த சிமெண்ட்டில் வைக்கும்போது அதில் வந்துட்டு நல்லா ஃபிட் ஆகும். நான் இப்படி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஹீட்டை வைக்கும்போது வந்துட்டு பார்த்து வைங்க, இல்லைன்னா சூட வச்சுக்குவீங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு இதில் மூணு கப் நான் வச்சுருக்கிற கப்பில் 3 கப்பில் சாண்டும் 1 கப் சிமெண்ட்டும் போட்டு அதை நல்லா கலக்கிக்கிறேன். அதை நல்லா கலக்கினதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்துட்டு தண்ணியை போட்டு தண்ணி ஊற்றி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். அது வந்துட்டு இந்த ஷேப்பில் தான் இருக்கும். அதில் அந்த சிமெண்ட்டை போட்டுக்கிறேன். சிமெண்ட்டை போட்டுட்டு அதை நல்லா ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். அதாவது அந்த கார்ட்போர்ட் ஷேப்புக்கு நான் இது பண்ணி விட்டுக்கிறேன், பரட்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டை வச்சுட்டு நான் 2 தட்டு தட்டுறேன் நிலத்தில். அப்போ தான் வந்துட்டு அந்த லம்ஸ் எல்லாம் போகும். அதனால் நல்லா தட்டி விட்டுக்கிறேன். தட்டி விட்டதுக்கப்புறம் நான் ஓட்டை போட்டு வச்சுருந்தேன் இல்லையா, அந்த டார்ச் லைட் எடுத்து இப்படி பாதி முங்குற அளவுக்கு வந்துட்டு அதில் உள்ளே வச்சுருங்க. பாதி முங்குற அளவுக்கு உள்ளே வச்சுட்டு அதை நீங்கள் காய வச்சுருங்க. நான் அதை நல்லா காய வச்சதுக்கப்புறம் நான் இப்போ எடுத்திருக்கேன். அதை எடுத்துகிட்டு நான் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். பவுலில் வந்துட்டு நான் 2 ஸ்பூன் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், 2 ஸ்பூன் க்ளூ, 2 ஸ்பூன் வாட்டர். உங்களுக்கு வந்துட்டு அது கெட்டியாச்சுன்னு தோணுச்சுன்னா மறுபடியும் கூட நீங்கள் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த பேஸ்ட் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பெயிண்ட் மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த சிமெண்ட்லேயும் வந்துட்டு இதே பேஸ்ட்டையுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் கெட்டியாகிடுச்சு அப்படின்ட்டு ஃபீல் பண்ண வேண்டாம். மறுபடியும் நீங்கள் தண்ணி ஊற்றி கூட அதை அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு ஷார்ப்பான டூல் எடுத்திருக்கேன். டூல் எடுத்துகிட்டு வந்து இது மாதிரி நான் அதில் கோடு போட்டுக்கிறேன். நீங்கள் டூத் பிக் ஏதாவது குச்சி கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நான் ஒரு வுட் டெக்ஸ்சர் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு இது மாதிரி கோடு போட்டுட்டேன். கோடு போட்டு அதை காய வச்சதுக்கப்புறம் நான் இதில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அங்கங்கே வந்துட்டு பிளாக் கோட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நான் ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த பேட்ரி லைட் அடிக்கிறேன். ஆக்சுவலாக நான் நினச்சதே வேறு, ஆனால் அது எப்படியோ வந்தது. சரி நம்ம அடிக்கலாம் அப்படின்ட்டு நான் அடிச்சுட்டே இருந்தேன். எந்த இடத்துல வந்துட்டு எனக்கு இது அழகாக இருக்குது அப்படின்னு தோணுச்சோ அந்த இடத்துல நான் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணுறதை நிறுத்திட்டேன். அதை நான் வந்துட்டு வேறு மாதிரி தான் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு அது இது மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அடிச்சுட்டே இருந்தேன். நான் ரொம்ப நேரம் எந்தெந்த கலர் அந்தந்த கலர் வச்சுட்டு அடிச்சுட்டே இருந்தேன். சரி, இப்போ வந்துட்டு நான் டார்க்கான கலர்ஸ் வச்சு அதில் ஸ்பாஞ்சில் வச்சு நான் இது மாதிரி டேப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த இது இருந்தெல்லாம் ஒரு டெக்ஸ்சர் கொடுத்துருந்த இடத்துல நியூஸ் பேப்பர் வச்சுட்டு க்ரீன் கலர் பெயிண்ட் வந்துட்டு நான் ப்ரஷில் டச் பண்ணி இது மாதிரி நான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரிங்கிள் பண்ணதுக்கப்புறம் அதை காய வச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான், வந்துட்டு நம்ம பெயிண்டிங் முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த கிராஃப்ட் எதுக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு செடியில் இருந்து கொஞ்சம் செடி வந்துட்டு பிச்சுட்டு வந்திருக்கேன். பிடுங்கிட்டு வரும்போது அது பூவோடு தான் பிடுங்கிட்டு வந்தேன். அந்த ஹோல்ஸ்லாம் உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் நான் மண்ணை போட்டு அதுக்கு மேலேயும் வந்துட்டு நான் செடி வச்சுக்கிறேன். நீங்கள் பூக்களை இருக்குது இல்லையா, அந்த செடியெல்லாம் சொருகிட்டு அதுக்கப்புறம் மண் போடுங்க. அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. நான் இப்போ அதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றும் போது அந்த உட்லியெல்லாம் பட்டுருச்சு அந்த இதில் நம்ம பெயிண்ட் அடித்தது மேலே. இருந்தாலும் கவலை இல்லை, ஏன்னா நம்ம வந்துட்டு அக்ரிலிக் கலர் தான் கொடுத்துருக்கோம். அது வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப். நீங்கள் வேணுன்னா அதுக்கு வார்னிஷ் கூட அடிச்சிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதை டேபிளில் வச்சுருக்கேன்.